அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அனைவரின் வீட்டிலும் இப்பொழுது ஃப்ரிட்ஜ் ஒரு முக்கியமான அப்ளையன்ஸாக உள்ளது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவது பற்றி ஒரு சில டிப்ஸை பார்ப்போம். நம்முடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ் மட்டும் கண்டினியூவாக ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நோ ரெஸ்ட் ஃபார் ஃப்ரிட்ஜ். அதில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கண்டினியூவாக ஓடிக்கொண்டு தான் இருக்கும். முதலில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது அதை ஆஃப் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆஃப் செய்வதால் கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் குறையாது. ஃப்ரீசரில் உள்ள ஐஸ் அதை மேனேஜ் செய்துவிடும். இவ்வாறு ஆஃப் செய்வதால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு மாதத்திற்கு குறைந்தது 5 யூனிட் சேமிப்பு ஆகும். டோரில் அதிக பொருட்களை வைக்கக்கூடாது. அதாவது 2 கிலோ எடைக்கு மேல் டோர் சைடில் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் டோர் ஒரு பக்கமாக இறங்கிவிடும். சரிவர மூடாது. இதனால் கூலிங் லாஸ் ஆகும். ஃப்ரீசரில் ஐஸ் லெவல் 50% மேல் இருக்கக்கூடாது. அதற்கு மேல் இருந்தால் ஃப்ரீசரில் டோர் சரியாக மூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த டோர் பெண்டாகிவிடும். இவ்வாறு அதிகமாக இருந்தால் டீஃப்ராஸ்ட் பட்டனை அமுக்கிவிடவும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது லெமன் மற்றும் உப்பு அல்லது வினிகர் கரைசலால் ஃப்ரிட்ஜின் உட்பகுதியை கிளீன் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் உட்புறத்தில் ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் வளராது. டோர் வழியாக தண்ணீர் லீக் ஆனால் அதை ஒரு ஸ்ப்ரிங் மூலம் வீடியோவில் கூறியது போல் கிளீன் செய்ய வேண்டும். பின்பக்கத்தில் உள்ள ட்ரேயை தேங்காய் எண்ணெய் மற்றும் உப்பு கரைசலால் தடவி வைக்கவும். அப்படி செய்தால் கொசுக்கள் தங்காது. முட்டையை 4 நாட்களுக்கு மேல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தயிரை 5 நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது. பாலை 2 நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது. பழங்களை 2 நாட்களுக்கு மேல் ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கக்கூடாது. அதுவும் கட் பண்ண பழங்களை ஃப்ரிட்ஜினில் வைக்கவே கூடாது. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அது நஞ்சாக மாறிவிடும். சூடான பொருட்களை வைக்கக்கூடாது. அசைவ உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பூக்களை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது ஒரு டைட்டான பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு மூடி வைக்க வேண்டும். அதனால் அதில் உள்ள ஸ்மெல் அடுத்த பொருளுக்கு பரவாது. இட்லி மாவை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கலாம். ஸ்டீல் பாத்திரத்தில் வைப்பதை தவிர்க்கவும். ஸ்டீல் பாத்திரத்தில் வைத்தால் விரைவில் மாவு புளித்துவிடும். பிளாஸ்டிக் கவரில் பொருட்களை போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பதற்கு பதிலாக ஒரு துணிப்பையில் வைக்கலாம். முடிந்த வரையில் உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்கவும். காய்கறிகள், பழங்கள் மற்றும் முட்டைகளை மஞ்சள் தூள், உப்பு கலந்த தண்ணீரில் நன்கு கழுவிய பின் ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கவும். வாழ்க நலமுடன்.